ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கருவாடு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க எல்லாத்துக்குமே. நான் துண்டு கருவாடு, இது நெய் மீன் துண்டு கருவாடு ஒரு 4 பீஸ் நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா ஃபுல்லாக இது மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க. நல்ல கருவாடு துண்டுன்னா ஈஸியாக அது பிரேக் ஆகிடும். இது மாதிரி நல்லா விரவி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும் இந்த கருவாடை. இந்த கருவாடு ரெசிபி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. நீங்கள் பழைய சோறுலேருந்து எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி பொரிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் போட்டு விதவி வச்சுருக்க கருவாடை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நெய் மீன் கருவாடு நல்ல துண்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் அது உடைய ஆரம்பிக்கும். அதனால் இது சீக்கிரம் வேகவும் செஞ்சிடும். பார்த்து மெதுவாக மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம் ஃப்ளேமில் வச்சே போகிறீங்க. பாருங்கள், அழகாக ஒவ்வொரு சைடு இது மாதிரி உடையுது பாருங்கள். நிறையா கரைஞ்சிடும் இந்த கருவாடு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி மெதுவாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா இந்த கருவாடு நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடும். பாருங்கள், நிறைய அது கரைஞ்சி எண்ணெய் அங்கே கீழே செட்டில் ஆகிருக்கு. இந்த எண்ணெயில் உள்ளதை நம்ம எடுக்க முடியாது. இப்போ இந்த இது தொக்கு மாதிரி உள்ளது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இந்த கருவாடு பொரிச்ச எண்ணெயிலே நீங்கள் அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். 4 சின்ன மிளகாவும் இது மாதிரி பொடிசாக குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. அதாவது அப்படி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினோன்னே ஒரு தக்காளி பழத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். அந்த தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். உப்பு பார்த்துட்டே போடுங்க. நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். சில கருவாட்டில் உப்பு தன்மை நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போடுங்கன்னா நீ வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்து உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்புறமாட்டி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்தக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா ஒரு கிளறிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் நல்லா நச்சு இதில் போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக ஒரு கொட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வதக்கி ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுலாம். இப்போ ஏற்கனவே பொதிச்சு வச்சுருக்க கருவாடை இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவாடு உடஞ்சிடாமல் வெறும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கருவாடு ரெசிபி நமக்கு தயாராகிடுச்சு. இது பழைய சோறு, சாம்பார், ரசம், தயிர் சாதம் நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கருவாடு. எங்கள் ஊரில் அது கருவாட்டு வெங்காயம்னு சொல்லுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஊரில் செம்ம டேஸ்டியான ஈஸியான கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.